ஸ்குட் கேம் சீசன் 2 டிசம்பர் 26 வரப்போகுது. இது ஏற்கனவே அவங்க சொன்னாங்க, நானும் சொல்லிருப்பேன். இப்போ இதை திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன புது டீசர் கூட வந்திருக்கு. தங்கலானோட தேர்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு இந்தியன் 2வோட ஃபைனல் ரிப்போர்ட் இப்போ வந்துட்டு நேத்து கூட ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டாரு இந்தியன் 2 ஃபைனல் ரிப்போர்ட்டை சொல்லுங்கன்னு. ஆனா நேத்துக்கு நான் இன்னும் வரலன்னு சொன்னேன். அந்த வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்துல இந்த ரிப்போர்ட் வந்துட்டு மொத்த வசூல் 155 கோடி கிட்ட. இதுல தமிழ்நாடு வசூல் மட்டும் 55 கோடி கிட்ட. கொட்டுக்காளி படத்துக்கான ட்ரெய்லர் நாளைக்கு காலைல 11 மணிக்கு வரப்போகுது. ஆகஸ்ட் 23 படம் ரிலீஸ் ஆகும். பிரபாஸோட கல்கி படம் ஆகஸ்ட் 23 ஓடிடில வரப்போகுது. அமேசான் பிரைம்ல இது வரும். தேவரா மூவிக்கான ஷூட்டிங் இப்ப ஹைதராபாத்ல போகுது. ஒரு புது சாங்குக்கான ஷூட்டிங் அங்க போகுது. ஒரு 400 டான்சர்ஸ் இந்த சாங் ஷூட்டிங்ல இருக்காங்க. தி கோட் படத்துக்கான ட்ரெய்லர் அப்டேட் நாளைக்கு வரப்போகுதுன்னு அர்ச்சனா கல்பத்தி அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தான் அப்டேட் வரப்போறதா நியூஸ் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்டேட் வரல, நாளைக்கு தான் வரப்போகுது. நாளைக்கு அப்டேட் விட்டு ட்ரெய்லர் மோஸ்ட்லி ஆகஸ்ட் 15 வர வாய்ப்பு அதிகம். கங்குவா ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேருக்கிட்ட இந்த ட்ரெய்லருக்கான ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவா தான் இருக்கு. நான் கூட இதை பத்தி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இதுல என்னன்னா, இந்த ட்ரெய்லர் பத்தி ஒரு தனி வீடியோ போட்டேன்ல, அதுல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவசரத்துல நான் மறந்துட்டேன். என்னன்னா, படத்தோட பிரசன்ட் போர்ஷனை இந்த ட்ரெய்லர்ல அவங்க காமிக்கவே இல்ல. இதை நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லி கேட்டீங்க, இதை நீங்க சொல்லவே இல்லைன்னு. அண்ட் அது போக நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரசன்ட் போர்ஷனை அவங்க காமிக்கவே மாட்டாங்க. சோ படம் 2 பார்ட்டா தானே வருது, ஒருவேளை ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த போர்ஷனை இல்லையோன்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என்னோட கெஸ் பிரசன்ட் போர்ஷன் கம்மியாவது உள்ள இருக்கும். இந்த வீடியோ இப்ப நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் ட்ரெய்லர் 5 மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. 24 ஹவர்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுச்சுன்னா அதை நாளைக்கு சொல்றேன். சூர்யா 44க்கான ஷூட்டிங் திரும்ப எப்ப ரெசியூம் ஆயிட்டு. நான் ரீசெண்டா சொல்லிருப்பேன், சூர்யாவுக்கு லைட்டா தலையில அடிபட்டு ஷூட்டிங் ஸ்டாப் ஆயிட்டுன்னு. இப்ப ஷூட்டிங் திரும்ப ரெசியூம் ஆயிட்டு சூர்யாவும் ஷூட்டிங்க்கு வந்துட்டாரு. தளபதி 69 மூவிக்கு கதை திரைக்கதைன்னு எல்லாமே கச்சினோத்து தானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்ல இந்த கதைக்குள்ள கமலோட இன்புட்டும் இருக்கு. நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லிருப்பேன். இது கமலுக்கு உருவான ஸ்டோரி, கமலோட இன்புட்டும் உள்ள இருக்கு. ஆனா அந்த படம் டிராப் ஆனதும் அந்த கதையாவே இங்க வச்சு பண்றாரு. தளபதி 70 மாரி செல்வராஜ் எடுக்க போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இது ஃபேக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சலார் 2 படம் வந்தா அதுல பிருத்திவிராஜுக்கும் பிரபாஸுக்கும் ஃபைட் இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஃபைட் இருக்கும், ஏன்னா அவர் தான் வில்லன். இந்தியன் 2வோட ஓடிடி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓரளவுக்கு நல்லா தான் போகுது, ஆனா திரும்ப இதை ட்ரோல் பண்றதுக்குன்னே தான் பாக்குறாங்க. டிமாண்டிகலின் 2க்கு எப்படி யூஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கும் அந்த டவுட் இருக்கு. அதுக்கு ஏ சர்டிபிகேட் தான் வந்திருக்கணும். அந்த அளவுக்கு ட்ரெய்லரே இருக்கு. மோஸ்ட்லி என்னோட கெஸ் ஏ சர்டிபிகேட் கொடுக்க தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த ஏ சர்டிபிகேட் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்து அந்த சீனை மட்டும் தூக்கிட்டு யூஏ வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோட் படம் எல்லா ஸ்கிரீன்லயும் ரிலீஸ் ஆகுது. அப்போ லியோ வசூல பீட் பண்ணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டே வசூல பீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. டோட்டல் வசூல பீட் பண்றது படத்தோட ரிப்போர்ட்டை பொறுத்து. இந்த ஃபர்ஸ்ட் டே வசூல பீட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொன்னது தமிழ்நாட்டுல மட்டும். வேர்ல்டு வைடா டவுட் தான். பேட்மேன் மூவிக்கான அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஏற்கனவே சொன்னேன். இப்போதைக்கு புது அப்டேட் ஒன்னும் வரல, நான் வந்தா சொல்றேன். அரண்மனை 3 படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. எந்த படம் பெருசா போகல. தங்கலான் அண்ட் கங்குவா படத்தோட சேட்டலைட் ரைட்ஸா ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டுத்துக்குமே இன்னும் அவங்க மென்ஷன் பண்ணல, நான் மென்ஷன் பண்ணா சொல்றேன். டர்போ 2 வருமா, அதுல விஜய் சேதுபதி வில்லனானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்தா சொல்றேன். இப்ப தனுஷோட ஃபேன் பேஸ் அதிகமான மாதிரி இருக்கு. இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? அடுத்து தேர இஷ்குமேன் குபேர படம் அடுத்து ஓடிச்சுன்னா பிரபாஸ் மாதிரி ஃபேன் பேஸ் வருமானு கேட்டிருக்காரு. அந்த மாதிரி மார்க்கெட்டை தனுஷ் பிடிக்கிறதுக்கு பாகுபலி 2 மாதிரி ஒரு படம் தனுஷுக்கு ஹிட் ஆகணும். அப்போதான் அந்த அளவுக்கு மார்க்கெட் வரும். ஆனா தனுஷுக்கு ஃபேன் பேஸ் இப்ப கொஞ்சம் அதிகமான மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. கங்குவா ஃபேமிலி படமா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த கமெண்ட் வந்து ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி வந்த கமெண்ட். இப்போ ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க, அதுலயே உங்களுக்கு ரிவீல் ஆயிருக்கும் இது ஃபேமிலி படத்துல வராதுன்னு. 7G ரெயின்போ காலனி 2 என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த அப்டேட் அவங்க கொடுக்கவே இல்ல. எங்க பக்கமும் அதை பத்தி நியூஸ் ஒன்னும் வரல. ஆனா ஷூட்டிங் நேரம் முடிச்சிருக்கணும் என்னோட கெஸ் படி. ஏன்னா முன்னாடி ஆரம்பிச்ச படம் இது. தக்லீஃபும் கேம் சேஞ்சரும் கிளாஷ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் நியூஸ் இப்போ வந்துகிட்டு இருக்கு. என்ன ஆகுதுன்னு பாப்போம். டாய் ஸ்டோரி 5 எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2026 தான் இது வரும்னு சொல்றாங்க. அந்தகன் படத்துக்கான வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்தா வசூல் ரிப்போர்ட் கிடைக்கல. ஆனா படம் நல்லா போய்கிட்டு இருக்கு. படம் கண்டிப்பா ஹிட் ஆயிட்டோம். தங்கலான் படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா எப்படி கோட் படம் எல்லா ஸ்கிரீன்லயும் வரும்? 20 நாள் மட்டும் தங்கலான் படத்தை ஓட விட்டுட்டு செப்டம்பர் 5 தூக்கிடுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்னோட கேஸ் அப்படிதான் பண்ண முடியும். புஷ்பா 2க்கு என்ன ஒரு அப்டேட்டும் வரல. ஆகஸ்ட் 15 படம் வரணுமேனு பழைய அப்டேட்லயே ஒருத்தர் இருக்காரு. படம் டிசம்பர் 6க்கு போஸ்ட்பாண்ட் ஆயிட்டு. விடாமுறிச்சி ரிலீஸ் டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் தீபாவளிக்கு வர டாக்ஸ் போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இதை பத்தி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதுல பிரச்சனை இருக்குன்னு. என்ன பண்றாங்கன்னு பாப்போம். எதுக்கு ஷூட்டிங் எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இது தயாரிப்பாளர் சங்கத்தால போடப்பட்ட விஷயம். ஆக்டர்ஸ் சம்பளத்தை குறைக்கிறதுக்கும் தனுஷ் விஷால் மாதிரியானவங்களுக்கு ரெட் கார்டும் போட்டிருக்காங்க. ஓடிடில வர மூவிஸ்க்கே இன்டர்வல் விட மாட்டாங்க, ஏன் இன்டர்வல் போட மாட்டாங்கன்னு கேட்டிருக்காரு. நீங்க என்ன லாஜிக்ல இதை கேட்டீங்கன்னு தெரியல. தியேட்டர்ல இன்டர்வல் விட்டாங்கன்னா வெளியில வந்து ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவீங்க, அதுல அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கு, அதான் இன்டர்வல் விடுறாங்க. ஓடிடிக்கு எப்படி விடுவாங்க? அங்க இன்டர்வல் விட்டு ஆடு தான் போட முடியும்.
பிகே பிளைண்டர்ஸ் எப்போ தமிழ்ல வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நானும் அதுக்கு வெயிட் பண்றேன். ஆனா அப்டேட் ஒன்றும் வரல. வாடிவாசல் அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வருஷம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டோம். நான் அப்டேட் வந்தா சொல்றேன். அயலான் படம் பெரிய எதிர்பார்ப்போட வந்துச்சு. ஆனா படம் பெருசா போகல. ஏலியன் படம் யூனிக்கான படம், ஏன் அது போகலன்னு கேட்டிருக்காரு. படம் தமிழ்ல மட்டும்தான் வந்துச்சு. தெலுங்குல டப் பண்ணாங்க. ஆனா ரிலீஸ்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு அண்டு பொங்கலுக்கு வந்து கிளாஷ் ஆனதாலையும் வசூல் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுட்டு இதையும் தாண்டி படத்துக்கான ரிப்போர்ட் ஃபுல்லா பாசிட்டிவா வரல. வீரதீர சூரன்ல துஷரா விஜயனுக்கு என்ன ரோல்? எஸ்.ஜே. சூர்யா இதுல வில்லனானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவரு வில்லன் தான். துஷரா விஜயன் விக்ரமோட வைஃப். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஒரு சிலர் தப்பாவும் சொன்னீங்க. ஆன்சர் புதுப்பேட்டை. இது என்னைக்கான ஃப்ரேம்? இது எந்த படம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.